வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மொக்க கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் நெட்ஃப்ளிக்ஸோட அவதார் த லாஸ்ட் டைம் லைவேஷன் சீரிஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சீரிஸில் நிறைய விஷயங்கள் அனிமேஷன்லேருந்து கம்ப்ளீட்டாகவே மாற்றி அமைச்சிருந்தாங்க. அந்த மாற்றப்பட்ட நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் சொல்லி ஆல்ரெடி தனித்தனி வீடியோவே போட்டிருக்கேன். டைம் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. இப்போதைக்கு எபிசோட் பை எபிசோடாக என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸ் இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையுமே பிரேக் டவுன் பண்ண போகிறோம். ஸோ இந்த சீரிஸ் இது வரைக்கும் பார்க்காம இருக்கவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. த லாஸ்ட் ஏர்பெண்டரோட ஒரு டிஃப்ரெண்டான டெக் கண்டிப்பாக நிறைய பேருக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த சீரிஸை பார்த்து அவங்க தோசை கீழே காமிப்பாங்க. இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். இந்த சீரிஸோட ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் ஷார்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா சோசின்ஸோட காமெட்ல இருந்து ஆரம்பிக்குது. அனிமேஷன்லயுமே சோசின்ஸ் காமெட் தான் ஒரு மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கோம். ஐ மீன் அந்த சோசின்ஸ் காமெட் அப்பதான் இந்த மொத்த ஏர்பெண்டர்ஸுமே இந்த ஃபயர் நேஷன் அழிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த சீசன் ஃபினாலேயுமே டெக்னிக்கலா அந்த சோசின்ஸ் காமெட்டோட முடிவுல தான் வச்சிருப்பாங்க. அந்த வகையில் சோசின்ஸ் காமெட்டை ஃபர்ஸ்ட் ஷார்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஓப்பன் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் அனிமேஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த சோசின்ஸ் காமெட் ஒரு 5 to 10 நிமிஷம் வரைக்கும் தான் நீடிச்சிருக்கும். டப்புன்னு நம்ம பூமியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த எரிக்கல் கடந்து போற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அந்த 10 to 15 நிமிஷம் கேப்புக்குள்ள மட்டும் தான் ஃபயர் பெண்டர்ஸ் செம்ம ஓவர் பவர்டா இருக்க மாதிரி பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா லைவ் ஆக்சுவலா அதை மாற்றி அமைச்சிருக்காங்க. நிஜ வாழ்க்கையில் நீங்க எடுத்து பார்க்கும்போது காமெட் வந்து பார்த்தீங்கன்னா டப்புன்னு கடந்து போவது ஒரு 3 to 4 days தான் அங்கே ஸ்டே ஆகியிருக்கும். எரிக்கல் தான் கடந்து போகும். அனிமேஷன் சீசன் ஃபினாலே ஒரே நாளில் முடிஞ்சிடும். ஆனால் எனக்கு தெரிஞ்சது லைவ் ஆக்ஷன் சீசன் ஃபினாலே ஒரு 3 to 4 days அப்படியே நீடிக்க வாய்ப்புகள் அதிகம். மிகப்பெரிய போராவே பிரசன்ட் பண்ணலாம். அதை என்ன மாதிரி காமிக்க போறாங்க தெரியல. இந்த சோசின்ஸ் காமெட்டோட அந்த முழு சக்தியை உணர்ந்துகிட்ட அப்போதைக்கு கிங்கா இருக்க சோசின் வந்து பார்த்தீங்கன்னா எர்த் நேஷனை அட்டாக் பண்ண பிளான் போடுறான். அண்ட் இந்த பிளானை தெரிஞ்சுக்கிட்ட எர்த் நேஷன் உளவாளி ஒருத்தன் அந்த அட்டாக் பிளான்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு எர்த் நேஷனுக்கு தகவல் கொடுக்க ஓடுறான். இது தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஃபயர் பெண்டர்ஸ் கேபிட்டல் சிட்டில இந்த எர்த் பெண்டரை துரத்திட்டு ஓடுற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஷாட் அமைச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஷாட்டே செம்ம டார்க்கா தான் இருக்கும். இது ஃபயர் நேஷனோட கேபிட்டல் சிட்டி, அதாவது ராஜா தங்குற இடம். இந்த இடத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டீடைல், அந்த ஃபயர் பெண்டர்ஸ் போட்டிருக்க அந்த ஆர்மரை செக் பண்ணி பாருங்க. அவங்க போட்டிருக்க அந்த சூட்டோட அந்த ஷோல்டர்ல பாயிண்டியான எட்ஜஸ் இருக்கும். ஆர்மர் வந்து அவங்க ஷோல்டர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பாயிண்ட் அப்பா இருக்கும். ஸோ இது ஆக்சுவலா ஒரு பழங்காலத்து ஆர்மர். இப்போ மாடர்னா இருக்க நிறைய ஆர்மர்லாம் அந்த மாதிரி பாயிண்டியான எட்ஜஸ் இருக்காது. இது அனிமேஷன்ல சாக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சொல்லி கலாச்சிருப்பாரு. ஸோ அந்த அட்டென்ஷன் டு டீடைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி எர்த் பெண்டர் ஓடிட்டு இருக்கும்போது தெருவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சிக்கன்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு தெரியும். அது சிக்கன்ஸ்ல நல்லா நோட் பண்ணி பாருங்க. சிக்கன் உடம்பு, பன்றி தலை, பிக்கன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை அங்கே வந்து ஓட விட்டுருக்காங்க. ஸோ இந்த சீசனோட ஓப்பனிங் பெண்டிங்கே நம்ம வந்து ஃபயர் பெண்டிங்கை தான் பார்க்குறோம். ஸோ ஃபயர் பெண்டர்ஸ் இந்த இடத்துல அந்த எர்த் பெண்டரை தடுக்க ட்ரை பண்ண எர்த் பெண்டர் தாக்கிட்ட இருக்க அந்த திறமையை யூஸ் பண்ணி அங்கே ஓட பார்க்குறாரு. ஸோ இந்த எர்த் பெண்டிங் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த லாஸ்ட் ஏர்பெண்டர் படம் யாராவது பார்த்துருக்கீங்களா? ஒரு கள்ளத்துக்கோ 9 பேர் குத்தாட்டம் போட்டுட்டு இருப்பாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இது சூப்பரான அப்டேட் தான். ஸோ இந்த இடத்துல எப்படியோ அந்த எர்த் பெண்டர் தப்பிக்க ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துல எல்லா ஃபயர் பெண்டர்ஸும் சுத்து போட்டுறாங்க. வேற வழியெல்லாம் நம்மளால எஸ்கேப் ஆக முடியாது. அட்லீஸ்ட் இந்த பிளான் யாச்சும் கொடுத்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி பாசிங் சே, அதாவது எர்த் நேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு இந்த மொத்த ஃபயர் பிளானையுமே கொடுத்துருன்னு சொல்லி அந்த ஸ்க்ரோலை மட்டும் கொடுத்து இவர் தான் உயிரை தியாகம் பண்ண தயாரா இருக்காரு. சுத்தி ஃபயர் பெண்டர்ஸ் நிக்க ஒரு எர்த் பெண்டர் வெர்சஸ் ஒரு 3 to 4 ஃபயர் பெண்டர்ஸ்ங்கிற ஒரு ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். சோசின் காமெட் இருக்கும் போதே அத்தனை ஃபயர் பெண்டர்ஸை ஒரு எர்த் பெண்டர் அழகா சமாளிக்கிற மாதிரி காமிக்கப்படுது. ஸோ ஒரு பவர்ஃபுல்லான எர்த் பெண்டர் அப்படிங்கிற மாதிரி காமிச்சு அவனை வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி இப்போதைக்கு கொண்டு போய் நம்ம சோசின் முன்னாடி நிறுத்துறாங்க. சோசின் வந்து இப்போதைக்கு ஃபயர் லார்டா இருக்க ஓசாயோட தாத்தா. அதாவது இந்த சம்பவம் 100 வருஷங்களுக்கு முன்னாடி நடக்குது. இந்த இடத்துல அந்த எர்த் பெண்டர் எர்த் நேஷனை நீ அட்டாக் பண்ண போட்ட எல்லா பிளானையுமே நான் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். எர்த் நேஷன் உஷாராயிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது அதுதான் என்னுடைய திட்டமேடா. எர்த் நேஷனை உஷாராக்கி அந்த இடத்துல இந்த வாட்டர் பெண்டர்ஸ் சொல்லி மற்றவங்க எல்லாருமே வர வச்சு ஏர் பெண்டர்ஸ் பக்கத்துல இருந்து அவங்க மொத்த கவனத்தையுமே திசை திருப்பி ஏர் பெண்டர்ஸ் அழிக்கிறதா தான் திட்டம் அப்படின்னு உயிரோடையே இந்த பக்கம் அந்த எர்த் பெண்டரை எரிச்சு சாம்பலாக்கிடுவாரு. செம்ம புரூட்டலா இருக்கும். இதை நம்ம அனிமேஷன்ல எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம். அனிமேஷன் ரொம்ப லைட் ஹார்ட்டடாக தாங்க இருக்கும். ஆனது புரூட்டலா லைக் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் வைப்ல வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அங்க இருக்க ஒரு ஃபயர் மேஜ் வந்து என்ன நீங்க பிளான் பண்றீங்க? ஏர் பெண்டர்ஸ் அத்தனை பேர் வந்து ரொம்ப சாதுவானவங்க. அவங்களால ஒரு சண்டை கூட போட முடியாது. அவங்களுக்குன்னு தனி ஆர்மி கூட இல்லை. அவங்கள அழிக்கிறதுல ஒரு யூஸ்மே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்க அப்பதான் நம்ம சோசின் ஏர் பெண்டர்ஸ் என் குறி கிடையாது. ஏர் பெண்டர்ஸ்ல இருக்க அவத்தார் தான் என்னுடைய டார்கெட். அவத்தார் யாருன்னு சொல்லி இப்போதைக்கு ஏர் பெண்டர்ஸ் அனௌன்ஸ் பண்ணாம வச்சிருக்காங்க. அது வர வரைக்கும் என்னால் காத்துட்டு இருக்க முடியாது. சோசின்ஸ் காமெட்டோட அந்த சக்தி இருக்கும் போதே இத்தனை பேரை நான் கொண்டுடுறேன், அதாவது மொத்த ஏர் பெண்டர்ஸையுமே நான் அழிச்சிடுறேன் அப்படிங்கிற ஒரு திட்டம் போடுறாரு. ரொம்ப கொடூரமான ஜெனசைட் புத்திங்க இது. சோசினோட ஆட்சியில் இந்த ஃபயர் நேஷன் எந்த அளவுக்கு கொடூரமானவங்களா மாறி இருக்காங்க சொல்லி இது தெளிவாகவே வெளிப்படுத்துது. ஸோ அப்படியே நம்ம அவதார் இன்ட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. ஸோ இது அனிமேஷன் இன்ட்ரோல இருந்து கொஞ்சம் மாறுபட்டு இருக்கு. ஸோ வழக்கம் போல வாட்டர், எர்த், ஃபயர், ஏர் அதை சொல்லிட்டு அப்புறம் எல்லாருமே ஒற்றுமையா இருக்க அந்த சமயத்தில் ஃபயர் நேஷன் அட்டாக் பண்ணாங்க. அந்த டைலாகை மாற்றி அமைச்சு இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றது அவதார் தான். அவதார் தான் இந்த உலகத்துக்கு அமைதியை கொடுப்பாங்க. ஆனால் சோசின் இது எல்லாத்தையுமே மாற்றி அமைச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி கதை கொண்டு போவாங்க. அவதார்னு சொல்லி வரும்போது ஒரிஜினல் இன்ட்ரோல நம்ம ரோக்கு தான் வந்து உண்மையான அந்த அவதார் ரோல் வந்து பிளே பண்ணியிருப்பாரு. இன்ட்ரோல ஆக்சுவலா ரோக்கு தான் இருப்பாரு. ஏன்னா டெக்னிக்கலா ஆங்குக்கு முன்னாடி அவதார் ரோக்கு தான். அண்ட் ரோக்கு சோசின், அதாவது இந்த வார் பண்றாங்க இவனுடைய நண்பன், ரொம்ப நெருங்கிய நண்பன்.
ஸோ இன்ட்ரோவில் ரோக்கு இருக்கிறது தான் நல்ல விஷயம். பட் இந்த சீரீஸ்லேயே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கியோஷிக்கு தான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். ரோக்குவோட இடத்துல கியோஷியை மாற்றி வச்சிருப்பாங்க. ஸோ அதனால கியோஷியை வச்சு இந்த இன்ட்ரோவில் ஒரு மிக முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறாங்க. அதே மாதிரி கியோஷி அண்ட் ரோக்கு இவங்க எல்லாருமே அவதார் சைக்கிள் அந்த மிகப்பெரிய படிக்கட்டில் ஏறி நிற்கிற மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கும். பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிறது எல்லாமே அவதார்ஸ் தான். இங்கே குறுக்கு, யாங்சன் அண்ட் டேலட்னு நினைக்கிறேன், பேர் தெரியல. ஆல்மோஸ்ட் எத்தனை ஜென்ரேஷன் ஆஃப் அவதார்ஸ் இருக்காங்கன்னு மட்டும் யோசிச்சு பாருங்களேன். பட் இன்ட்ரோவில் இந்த ஒரு மாற்றம் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை. பட் ஓகே, ஒரே ஒரு முறை தான் இந்த மொத்த சீரீஸ்லையுமே அந்த இன்ட்ரோவை ப்ளே பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு எபிசோட் பிகினிங்லேயே ப்ளே பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸ்டில் நம்ம 100 years பிஃபோரில் தான் இருக்கும். ஸோ அங்கே இருக்க அந்த சதன் ஏர் டெம்பிளை காமிக்கிறாங்க. எப்படி ஃபயர் நேஷன் அந்த காமெட்டை பார்த்து சந்தோஷப்படுறாங்களோ அதே மாதிரி மற்ற நேஷன்ஸும் ஆக்சுவலாக அந்த காமெட்டை கொண்டாட தான் செஞ்சுருக்காங்க. 100 வருஷத்துக்கு ஒரு முறை அந்த காமெட் வர அந்த சமயத்தில் ஒவ்வொரு நேஷனும் அதை கொண்டாடுறாங்க, இன்க்ளூடிங் ஏர்பெண்டர்ஸ். காமெட் ஃபெஸ்டிவல்னு சொல்லி இருக்க எல்லா ஏர்பெண்டர்ஸும் ஒரே இடத்துல கூடி அந்த ஃபெஸ்டிவலை கொண்டாடுறாங்க. ஒரு திருவிழா மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த சமயத்தில் தான் நம்ம ஆங்கை பார்க்குறோம். ஸோ ஆங் வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு கிட்டாக தான் வந்து ப்ரெசென்ட் பண்ணப்பட்டிருக்காரு. சின்ன வயசுலேயே அவருடைய 12வது வயசுலேயே ஏர் பெண்டிங்கை மாஸ்டர் பண்ணி இந்த டேட்டூலாம் குத்திருப்பாங்க. ஸோ யாரெல்லாம் வந்து ஏர் பெண்டிங்கை மாஸ்டர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த டேட்டூ குத்தப்படும். யங்கஸ்ட்டாக இந்த டேட்டூவை வாங்கினது ஆங் தான். இதுக்கப்புறமும் ஒரு யங்கஸ்ட் கேரக்டர் லெஜெண்ட் ஆஃப் கோரால டேட்டூ வாங்குவாங்க. அவங்க யாருன்னு கரெக்டாக பேர் சொல்லுங்க பார்ப்போம் கீழே. ஸோ ஆங் இந்த இடத்துல பறக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். பட் ஹீஸ் ஃபாலிங் வித் ஸ்டைல். இவரோட ஏர் பெண்டர் மேலேருந்து கீழே விழும்போது அதுக்கேற்ற மாதிரி ஏரை கண்ட்ரோல் பண்ணி அவர் கீழே விழுறாரு. பார்க்க தான் பறக்கிறது போல இருக்கும். பட் டெக்னிக்கலாக ஆங் இந்த இடத்துல பறக்கலை. ஆனால் ஒரு ஏர் பெண்டரால் பறக்க முடியும். லெஜெண்ட் ஆஃப் கோரால ஜகீர்னு சொல்ல போகிற ஒரு ஏர் பெண்டர் இந்த எர்த்லி பொசிஷன் எல்லாத்தையுமே இழந்து தன்னை தனிமையாக்கி பறக்க கற்றுப்பாரு. சூப்பர்மேன் மாதிரி அவரால் பறக்க முடியும். அவர் ஒருத்தரை மட்டும் தான் நம்ம அனிமேஷனில் பறக்கிற மாதிரி பார்த்துருக்கோம். நம்ம ஆங்கால அந்த கிளைடர் இல்லாமல் பறக்க முடியாது. இந்த இடத்துல அவர் ஜஸ்ட் கிளைட் தான் பண்ணாரு. அவர் இறங்கி ஃபர்ஸ்ட் நம்ம கியாட்சோ மீட் பண்ண. கியாட்சோ, என்னடா நீ ஒழுங்காக உன்னுடைய அந்த ட்ரைனிங் அட்டன் பண்ண மாட்டேங்கியாமே அப்படின்னு சொல்லி 2 பேருக்குள்ள இருக்க அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை சூப்பராகவே கண்ணில் காமிக்கிறாங்க. இது அப்பா பையன் ரிலேஷன்ஷிப் மாதிரிலாம் உங்களுக்கு தெரியாது. முதல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஆங்க கூட கியாட்சோ ஃப்ரெண்டாக இருந்த மாதிரி இதுக்கு முன்னாடி அவதார் ரோக்கு கூடயுமே ஆக்சுவலாக கியாட்சோ ஃப்ரெண்டாக இருந்திருக்காரு. ரோக்கு ஏர் பெண்டிங் கற்றுக்கும் போது அந்த சமயத்தில் கியாட்சோவுமே ரோக்கு கூட ஏர் பெண்டிங் கற்றுக்கிறவங்க தான் காமிக்கப்பட்டிருக்கும். 2 பேருமே அப்போதைக்கு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததான் வந்து நம்ம ஆங் கூடயுமே கியாட்சோ ஃப்ரெண்டாக தான் இருக்காரு. அது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான டச்சுங்க. இந்த இடத்துல இந்த ஃபெஸ்டிவலுக்கு எத்தனை பேர் வராங்க அப்படின்னு சொல்லி கேட்க வானத்தை பார்க்கும்போது இருக்க எல்லா ஏர்பெண்டர்ஸும் ஃபெஸ்டிவலுக்காக சதன் ஏர் டெம்பிள் வர மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா மொத்த பேரும் இங்கே வந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐ மீன் கொஞ்சம் பேர் வந்திருக்கலாம். பட் மொத்த பேரும் ஒரே இடத்துக்கு ஃபெஸ்டிவல் அப்போ வருவாங்களா? டவுட் தாங்க. பட் இதை வச்சு இந்த ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் சோசின் இருக்க எல்லா ஏர்பெண்டர்ஸுமே கில் பண்ண பிளான் பண்ணியிருக்கான். இந்த பக்கம் அந்த ஏர்பெண்டர்ஸை பார்க்கறதுக்காக ஆங் போகும்போது அந்த இடத்துல நம்ம கியாட்சோவை கூப்பிட்டு ஒரு சின்ன ரவுண்ட் டேபிள் மீட்டிங் நடக்குது. கியாட்சோ தான் இப்போதைக்கு நம்ம ஆங்கை வந்து பார்த்தோன்னா பாதுகாத்துட்டு இருக்கோம். அண்ட் ஆங்குக்கு தேவையான அந்த வித்தைகளை சொல்லிக் கொடுக்கவும் செஞ்சிருக்கேன். ஸோ இப்போதைக்கு ஃபயர் நேஷன் ஆக்சுவலாக மற்ற நேஷன் மேலே போர் தொடுக்க போகிறாங்க. எர்த் நேஷனை அட்டாக் பண்ண போகிற விஷயமும் நம்மளுக்கு தெரிய வந்திருக்கேன். ஸோ அதனால் உடனே இந்த பக்கம் நம்ம ஆங் அடுத்த பெண்டிங்கை டக்குன்னு கற்றுக்கிட்டு இந்த அவதார உலகத்துக்கு அமைதியை நிலைநாட்டணும். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை அவன் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல கியாட்சோ அவனுக்கு வெறும் 12 வயசு தான்ப்பா. ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த வார்த்தைக்கு அவனுக்கு அர்த்தம் தெரியாது. கொஞ்சமாக அவன்கிட்ட சொல்லி நான் புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்தோட லீட் வந்து பார்த்தீங்கன்னா கியாட்சோ உன்கிட்ட ஆங் இருக்க வரைக்கும் கண்டிப்பாக அவன் நிறைய விஷயங்களை கற்றுக்கவே மாட்டான். அவன் குழந்தைத்தனமாக தான் நடத்துப்பான். ஸோ அதனால ஃபர்ஸ்ட்டு அவன்கிட்ட உன்னை பிரிக்கணும். அண்ட் அவதாரா இருக்கும்போது ரெஸ்பான்சிபிலிட்டியுமே கூட வரதான் செய்யும். உடனே அவனை இந்த இடத்த விட்டு வெளியில் அனுப்புங்க, வேற ஒரு இடத்துல அவனுக்கு ட்ரைனிங் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்றாங்க. கியாட்சோவும் மின்னு முழுங்கி எப்படியாவது வந்து ஆங்கிட்ட சொல்ல ட்ரை பண்ணுறாரு. முக்கியமாக ப்ரீவியஸ் ஏர்பெண்டர் அவதாரா இருந்த யாங்சன் சில முன்னாடி அந்த ஸ்ட்ரெயின் முன்னாடி தான் ஆங்கி கிட்ட நீ தான் அடுத்த அவதாருங்கிற ஒரு உண்மையை நம்ம கியாட்சோ போட்டு உடைக்கிறாரு. இந்த உண்மையை தெரிஞ்சிட்ட அப்புறம் நம்ம ஆங் வந்து பார்த்தீங்கன்னா அப்செட் ஆயிடுறான். ஏன்னா சின்ன வயசுலேயே அவன் மாஸ்டர் ஆயிட்டான்னு சொல்லி மற்ற ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவனை ஒன்றா சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ அவதாருன்னு தெரிஞ்சா சுத்தமாக அக்செப்டே பண்ண மாட்டாங்க. இந்த ஒரு விஷயம் அனிமேஷன்லயுமே நடந்திருக்கும். சின்ன பையன் தலைமையில எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியுமே நீங்க கொடுக்காதீங்க, எனக்கு இந்த பவரே வேணாங்கிற மாதிரி அதை ஒதுக்கி தலை தான் பாக்குறாரு. பட் கியாட்சோ எப்போதுமே நான் உங்க கூட தான் இருப்பேன், அதே மாதிரி நீ இந்த பவர் வேணான்னு சொல்றல அதுதான் உன்னை அடுத்த ஒரு பெஸ்ட் அவதாரா மாத்தும். பவர் மேல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம மக்கள் நலனை பத்தி நீ யோசிக்கிற ரொம்ப கம்பேஷனான ஆள் நீ. ஸோ உனக்கு தான் அந்த பவர் பர்ஃபெக்டா சூட் ஆகும் அப்படின்னு சொல்லி எப்படியோ சமாதானப்படுத்துறாரு. பட் ஆங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவர் வேணாம்ங்கிற ஒரு தாட்ல அப்செட்டா இருக்க தான் தெரிய வருது. இந்த ஆங் அப்செட்டா இருக்கிறத பார்த்த உடனே ஆங்கோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆப்பா பக்கத்தில் வந்து நம்ம ஆங் கிட்ட என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி லைட்டாக ஒரு ரியாக்ஷன் கொடுக்க ஆங் வந்து லைக் அவரை பற்றி எல்லா விஷயங்களுமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நான் ரொம்பவே ஒரு ஃபன்னான பையன், எனக்கு பனானா கேக்கு ஏர்பார்லாம் ரொம்பவே பிடிக்கும், இந்த ஃபன்னான பையனுக்கு ஏன்டா இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறீங்கன்னு சொல்லி அவர் ஆப்பா கிட்ட லைக் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி தெரியும். இந்த இடத்துல ஆங் தன்னை பற்றியே அவர் சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். பட் டெக்னிக்கலாக பார்க்கும்போது இந்த விஷயங்களை ஆங் சொல்லக்கூடாது.
பார்க்கும்போதே இவன் இந்த அளவுக்கு ஃபன்னான ஒரு கேரக்டர், ஃபன்னான ஒரு பையங்கிறது நமக்கு தெரிய வரணும், அது கன்வே ஆகணும். பட் இந்த சீரீஸில் எங்கேயுமே அதை கன்வே பண்ணலை. ஜஸ்ட்டு டெல் தான். அவங்க வந்து பேசிகிட்டே இருக்காங்க, காமிக்க மாட்டேங்கிறாங்க. டெல் நாட் ஷோங்கிற ஒரு கான்செப்டில் தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. பட் அது தப்பு. ஏன்னா நீங்கள் அனிமேட்டடில் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையுமே ஆங் ஃபன்னாக இருப்பார். அண்ட் இந்த விஷயங்கள் எல்லாமே ஆங் எந்த ஒரு இடத்துலையுமே சொல்லிட்டு இருக்க மாட்டார். பார்த்தாலும் நம்மளுக்கு தெரியும். அது கண்டிப்பாக இந்த லைவ் ஆக்ஷனில் மிஸ் ஆக தான் செய்யுது. பட் என்ன பண்ணுறது, ரொம்ப அப்செட்டாக இருக்கேன். இங்கேருந்து கொஞ்சம் பறந்து போயிட்டு வருவோம், அப்போ தான் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஆங் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பாவை கூப்பிட்டு அங்கே கிளம்ப அந்த இடத்த அந்த சதன் ஏர் டெம்பிளை அட்டாக் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு சோசன் வந்திருக்காப்ல. சோசன் மட்டும் இல்லாமல் மற்றவங்க எல்லாருமே இந்த இடத்துல அயன்மேன் மாதிரி கை கால்களில் நெருப்பை எடுத்துக்கிட்டு அப்படியே பறக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. காரணம் சோசன்ஸ் காமெட் அப்போ எல்லா ஃபயர் பெண்டர்ஸ்க்குமே 100 சூரியன்களோட சக்தி கிடைக்குமா. சாதா பெண்டிங் பவரோட 100 டைம் அதிகமான ஃபயர் பவர் அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதனால தான் இவங்க எல்லாருமே பறக்கிறாங்க. ஸோ பறந்து மொத்த ஏர் டெம்பிளுமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த சமயத்தில் நம்ம ஆங் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பாவை கூட்டிக்கிட்டு ஊர் சுத்த கிளம்பியிருப்பாரு. ஐ மீன் சும்மா சுற்றி பார்க்க போயிருப்பாரு. ஸோ அந்த கேப்பை வச்சு இந்த பக்கம் சோசன் இருக்க எல்லா ஏர் பெண்டர்ஸுமே கொடூரமாக கொலை பண்ணிட்டு இருக்கான். முக்கியமாக இந்த ஷாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு அவளை சுற்றி ஒரு டொர்னாடோ மாதிரி உருவாக்க அந்த டொர்னாடோக்குள்ளே நெருப்பு புகுத்தி அந்த பொண்ணை சாம்பல் ஆக்கிடுறாங்க. ஸோ யாரையுமே உயிரோட விடக்கூடாது, சின்ன புள்ளன்னு கூட பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாருமே கொடூரமாக கொண்டுட்டு இருக்கான். அந்த இடத்துல தான் நம்ம மாங் கேட்ஸோ இந்த மாதிரி 4-5 பேரை பாதுகாக்க ட்ரை பண்ணுவார். பட் அந்த சமயத்தில் சோசன் அந்த காமெட்டோட சக்தியை ஆக்சஸ் பண்ணி நம்ம கியாட்சோவுமே அழிக்க ட்ரை பண்ண. அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம ஆங் வந்து பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்துக்கு மேலே பறந்துட்டு இருப்பாரு. மிகப்பெரிய புயல் அடிச்சுட்டு இருக்கோம். சும்மா வானத்தில் பறந்துட்டு வரேன்னு சொல்லி தான் கிளம்புன ஆங்கு எதுக்கு புயலுக்குள்ளே போனால் தானே நீங்கள் கேட்குறீங்க. எனக்கு சத்தியமாக புரியல. ஒரிஜினல் அனிமேஷனில் நீங்கள் பார்க்கும்போது தான் அவத்தார் இந்த கேட்சா கிட்டேருந்து மற்றவங்க என்ன பிரிச்சுடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தில் நான் இந்த ஊரை விட்டு கிளம்புறேன் அப்படிங்கிற ஒரு படப்படப்பில் தான் நம்ம ஆங் வந்து அங்கே கிளம்பியிருப்பாரு. என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியாமல் ஆங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போனால் போதும் அப்படிங்கிற மாதிரி கிளம்பி அதுக்கப்புறம் தான் அந்த புயலில் மாற்ற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த இடத்துல நம்ம ஆங் வந்து வம்படிக்குனே நம்ம ஆப்பாவை கூட்டிகிட்டு புயலுக்குள்ளே போன மாதிரி தான் தெரியுது. அது பெருசாக ரியாக்ஷன் எதுவுமே பண்ணாமல் சும்மா ஜாலியாக அமைதியாக அந்த கடல் புயல் மேலே பறந்துட்டு இருக்காரு. அதுவும் கடலுக்கு கீழ் மட்டத்திலே பறந்துட்டு இருக்காரு. நீ அப்போ ஏன்டா மாட்டிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி தான் நம்மளுக்கு ஃபீல் ஆச்சு. இதில் நம்ம ஆங் வந்து தெரியாதன போய் மாட்டிக்கிட்டாரு அப்படிங்கிற தாட்டையும் வரலங்க. பட் எனிவேஸ் இந்த பக்கம் நம்ம சோசன் யாத்தவ கொண்டல அப்படியே இந்த பக்கம் நம்ம ஆங் வந்து பார்த்தீங்கன்னா கடல் கடியில் விழுந்துட்டாரு. உடனே அவதார் ஸ்டேட் அந்த சேஃப் மோட கிக் ஆஃப் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஆங்கை மட்டும் இல்லாமல் பின்னாடி இருந்த ஆப்பாவையும் மொத்தமாக ஐஸுக்குள்ள ஒரே வச்சது. அதாவது சிம்பிளாக அவதார் ஸ்டேட் வந்து இந்த இடத்துல ஒரு சேஃப் மோடு மாதிரி ஆக்ட் ஆகியிருக்கு. ஆனால் தேவையில்லாமல் வம்படிக்குன்னு போய் ஆங் இந்த ஐஸுக்குள்ள மாட்டிக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அண்ட் இந்த ஃபைட் அப்போ நிறைய ஃபயர் பெண்டர்ஸ் இல்லாத சமயத்தில் சில ஏர் பெண்டர்ஸ் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிருக்கலாங்கிற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. ஆக்சுவலாக நம்ம தப்பிச்சிருப்பாங்க. அவதாருக்குன்னு சில காமிக்ஸ்லாம் ரிலீஸ் ஆச்சு. அந்த காமிக்ஸில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபயர் பெண்டர்ஸ் தப்பிச்சு போன அந்த ஏர் பெண்டர்ஸை வம்படியாக பிடிச்சி கொண்டிருக்காங்க. ட்ராப் வச்சு பொறி வச்சு பிடிச்சிருக்காங்களாம். ஸோ தப்பிச்ச சில ஏர் பெண்டர்ஸுமே ஆக்சுவலாக ஃபயர் பெண்டர்ஸ் தேடி போய் கொண்டிருக்காங்க. எவ்வளோ கொடூரமானவங்க அவனுங்க. ஸோ ஆங்கி போதுக்கே ஐஸுக்குள்ளே மாட்டிக்க அப்படியே 100 வருஷம் ஓடுது. ஸோ அந்த பக்கம் கிட்டத்தட்ட ஃபயர் நேஷன் ஆல்மோஸ்ட் அந்த உலகத்தை ஒரு 70% டேக் ஓவர் பண்ணியிருப்பாங்க. முக்கியமான சிட்டிஸை மட்டும் விட்டுருப்பாங்க. லைக் இந்த நார்தர்ன் வாட்டர் ட்ரைப் அண்ட் பாசிங்ஸே, அதாவது இந்த எர்த் நேஷனோட மிக முக்கியமான சிட்டி. இதை தாண்டி மற்ற எல்லா இடங்கள்லையுமே நம்ம ஃபயர் நேஷனோட ஆதிக்கம்ங்கிறது அதிகமாக இருக்கும். அந்த சமயத்தில் சதர்ன் வாட்டர் ட்ரைபை இந்த பக்கம் மொத்தமாகவே ஃபயர் நேஷன் துவம்சம் பண்ணியிருப்பாங்க. ஃபயர் நேஷன் சதர்ன் வாட்டர் ட்ரைபில் இருக்க எல்லா வாட்டர் பெண்டர்ஸுமே கொண்டு இருப்பாங்க. அதனால் எப்படி அவதார் த லாஸ்ட் ஏர் பெண்டராக இருக்காரோ அதே மாதிரி சதர்ன் வாட்டர் ட்ரைபில் கட்டாரா மட்டும்தான் லாஸ்ட் வாட்டர் பெண்டராக இருப்பான். அவங்க அம்மா அவங்க உயிரை கொடுத்து இந்த பக்கம் கட்டாரா கடைசி வாட்டர் பெண்டராக இருக்கணுங்கிற மாதிரி அந்த கதையை புஷ் பண்ணியிருப்பாங்க. செம்ம எமோஷனலாக இருக்கும். அந்த மாதிரி கட்டாரா கடைசி வாட்டர் பெண்டராக இருக்கும்போது அவளுக்கு இந்த வாட்டர் பெண்டுக்கு சொல்லித்தர யாருமே இல்லை. ஸோ முடிச்ச அளவுக்கு தன்னை கற்றுக்க ட்ரை பண்ணுவான். யாருக்குமே தெரியாமல் வாட்டர் பெண்டிங் கற்றுக்கணும்னு சொல்லி ஒரு உடஞ்சு போன அந்த ஃபயர் நேஷன் ஷிப்புக்குள்ளே தான் அவள் கற்றுக்கிற மாதிரி தெரியும். இந்த ஷிப்பு ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் இந்த சதர்ன் ட்ரைபை அட்டாக் பண்ண வந்த ஷிப்பு. அந்த ஷிப்பை ஹாமா தலைமையில் ஒரு டீம் வந்து வாட்டர் பெண்டிங் டீம் ஒன்றா சேர்ந்து கம்ப்ளீட்டாக கவுத்து போட்டிருப்பாங்க. ஹாமா யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் பிளட் பெண்டர். நம்ம கட்டாராவுக்கு பிளட் பெண்டிங் கற்று கொடுத்ததே அவங்க தான். அதுக்கு ஒரு சின்ன ஃபோர்ஷேடாக பண்ணியிருக்காங்கன்னு வேணால் சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல அந்த சதர்ன் வாட்டர் ட்ரைப் வந்து கொஞ்சம் பெருசாக காமிச்சிருப்பாங்க. அனிமேஷனில் ஒன்லி நம்ம சாக்கா மட்டும்தான் இந்த மொத்த சதர்ன் ட்ரைப்லையுமே ஒரு பெரிய பையன் அப்படிங்கிற மாதிரி தெரியும். பட் இந்த இடத்துல அது ஒரு பெரிய டீம் மாதிரியே நம்ம கிட்ட காமிக்கப்பட்டிருக்கேன். பட் ஸ்டில் நிறைய சின்ன பசங்க இருக்காங்க. அவங்க எல்லாருமே சாக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஏமாதி வந்து நிறுத்திட்டு இருக்கான். அண்ட் இப்போதைக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பாடு வர இல்லை, மீன் பிடிச்சிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சாக்கா அண்ட் கட்டாரா ஒன்றா சேர்ந்து மீன் பிடிக்க போவாங்க. நம்ம கட்டாரா வாட்டர் பெண்டிங் பண்ணுறது நம்ம சாக்காவுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆக்சுவலாக அனிமேஷனில் நீங்கள் பார்க்கும்போது சாக்கா வந்து பொண்ணுக்கு எல்லாருமே இந்த கிச்சன் அடிப்படையில் தான் இருக்கணும், அவங்க சண்டையே போடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு செக்ஸிஸ்ட் மனநிலைமையில தான் இருப்பாரு. வெளி உலகத்துக்கு எக்ஸ்போஸ் ஆன அப்புறம் தான் அவர் செக்ஸிஸ்ட்லேருந்து நார்மல் மனுஷனாவே மாறுவார். பட் அந்த ஒரு கான்செப்டே இந்த ஷாட்டில் இல்லாத சமயத்தில் அவர் ஜஸ்ட் நம்ம கத்தாரா வாட்டர் பெண்டிங் பட்டதை ஹேட் பண்ணுறாரு, அவ்வளோதான்.
இந்த இடத்துல அவங்க மீன் பிடிக்க போகும்போது தெரியாதனமா ஒரு கரண்ட்டில் சிக்கிக்க அது டேரெக்டாக அவங்களை கொண்டு போய் நம்ம ஆங்கை தன்னை சுற்றி ஒரு ஐஸ் உருவாக்கியிருப்பால அந்த ஐஸ் முன்னாடி நிற்குது. ஸோ அந்த இடத்துல நம்ம கட்டாரா தான் ஃபஸ்ட்டு இந்த ஆங்கோட ஐஸை நோட் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் நம்ம சாக்காவோட அந்த குட்டி படகு வந்து விலகி போக அந்த படகை திரும்ப கொண்டு வரணும்னு சொல்லி கட்டாரா வந்து பார்த்தீங்கன்னா அந்த படகை தப்பக்கம் இழுக்க ட்ரை பண்ணும்போது அந்த ஃபோர்ஸ் நம்ம ஆங்கோட அந்த மொத்த ஐஸ் பாலையுமே உடச்சி அவனை உயிரோட கொண்டு வந்தது. அனிமேஷனில் ஆக்சுவலாக நம்ம கட்டாரை வந்து சாக்காமல செம்ம காண்டாகி அவர் ரேஜை வெளிப்படுத்துவான். ஆக்சுவலாக நீங்கள் அனிமேஷனில் எடுத்து பார்த்தீங்கன்னா கட்டாரை ஒரு ஷார்ட் டெம்பர்டாக இருப்பான், டப்புன்னு கோவப்படுவான். ஸோ அந்த கோவத்தினால பல நன்மைகள் நடந்திருந்தாலும் நிறைய கெட்டதுகளுமே நடக்க தான் செய்யும். அதில் ஒன்று தான் ஆங் ஐஸ்லேருந்து வெளில வந்தது. பட் அந்த ஒரு விஷயத்தை லைவ் ஐஸ்லாம் கம்ப்ளீட்டாக மாற்றிட்டாங்க. கட்டாராவுக்கு உண்டான அந்த முக்கியமான கேரக்டரையே வந்து கம்ப்ளீட்டாக மாற்றி அமைச்சிருக்காங்க தான் சொல்லணும். இந்த இடத்துல ஆங் வந்து மைக்கர் நிலைமையில தான் இருப்பார். ஸோ டெக்னிக்கலாக அனிமேஷனில் ஆக்சுவலாக ஆங் வந்து டக்குன்னு முழிச்சு கட்டாராவை தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாரு. அதில் தான் ஆங் வந்து கட்டாரா மேலே காதலில் விழுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம். பட் ஆங்குக்கும் கட்டாராக்கும் லவ் ரிலேஷன்ஷிப்பே இல்லடா அப்படிங்கிற மாதிரி தான் அது சீத்தோடனே போயிருக்கு. ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. பட் ஆங் மைக்கர் நிலைமையில இருக்கான், அவன் அப்படியே விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி இந்த பக்கம் சாக்கா கட்டாரா ஒன்னா சேர்ந்து ஆங்க அங்கிருந்து தங்களுடைய வில்லேஜுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த இடத்துல ஆங்கோட அந்த ஐஸ் பால் உடையும் போது உள்ள இருந்து ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் வெளியில வருது. அந்த வெளிச்சத்தை ரொம்ப நாளா நம்ம அவதார தேடிட்டு இருந்த ஜூக்கோ பார்த்துட்டாரு. ஸோ அந்த ஜூக்கோ முன்னாடி இருக்க அந்த டேபிள்லாம் நீங்க எடுத்து பாருங்க, இருக்க எல்லா அவதாரையுமே அவர் வரைஞ்சி வச்சிருக்காரு. யாங்ஷன், நம்ம கியோஷி, குறுக்குன்னு சொல்லி எல்லாருமே வரைஞ்சி வைக்கிறதையுமே தாண்டி அவங்கள பற்றின நோட்ஸையுமே இந்த பக்கம் தனியாக ஒரு புக்கில் எழுதி வச்சிருக்காரு. ஸோ எல்லா அவதார் பற்றின நோட்ஸுமே இப்போதைக்கு நம்ம ஜூக்கோ கிட்டே இருக்கு. அண்ட் எங்கெங்க அவங்களுடைய ஸ்ட்ரெயின் இருக்குங்கிற டீட்டெயில்ஸுமே அவர் பாசிபிளி நோட் பண்ணி வச்சிருக்காரு என்னமோ. ஸோ இந்த பக்கம் தூரத்தில் ஒரு வெளிச்சம் வரதை பார்த்தோன்னே கண்டிப்பாக அவதார் இங்கே தான் இருக்காங்கிற ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜூக்கோ அங்கிள் ஐரோவை கன்வின்ஸ் பண்ணி அங்கிருந்து கிளம்பி அந்த குட்டி வில்லேஜை நோக்கி வந்துட்டு இருக்காரு. ஸோ இந்த இடத்துல நம்ம சோக்கா கட்டாரா கூட்டிட்டு வந்த அந்த ஏர்பெண்டரை பார்த்து இந்த கட்டாராவோட பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இவன் தான் கடைசி ஏர்பெண்டர், இன்னும் உயிரோட இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது மற்றவங்க எல்லாருக்குமே ஷாக். ஏன்னா கடைசி ஒரு 100 வருஷத்துல யாருமே ஏர்பெண்டரை பார்த்ததே கிடையாது. இவன் திடீர்னு வரும்போது எல்லாருக்குமே ஷாக்காக தானே இருக்கும். ஆங்குமே கண் முழிச்சு வெளியில என்ன நடக்குதுன்னு சொல்லி வந்து பார்க்குறாங்க. நிறைய சின்ன பசங்க விளையாடிட்டு இருக்கும்போது ஆங்குக்குள்ளேயுமே அந்த குழந்தை தன்மை இருக்கதான்னு செய்யுது. அவனும் விளையாடுறதுக்காகவே போறான். பட் சாக்கா ஆங் கிட்ட நீ யாரு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அப்பதான் நம்ம ஆங்குக்கு ஆப்பாவை எங்கடா காணும் அப்படின்னு சொல்லி அவர் தங்கிட்ட இருக்க அந்த விசிலை ஊதுற மாதிரி ஷாட் வந்து அமைச்சிருப்பாங்க. ஸோ இந்த விசில் எடுக்கிறதுக்குனே தனி ஒரு எபிசோட் அதை பற்றின அனிமேஷனில் ஒதுக்கியிருப்பாங்க. பைரட் எபிசோட் செம்ம ஃபன்னாக இருக்கும். பட் அந்த ஒரு விஷயம் ஆக்சுவலாக இந்த சீரீஸில் சுத்தமாக இல்லை. ஸோ இந்த பைரட் எபிசோட் எல்லாத்தையுமே ஜஸ்ட் போகிற போக்கில் வாய் வார்த்தையாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். அண்ட் இந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாருமே இந்த மாதிரி பறக்கிற ஒருத்தனை பார்க்குறாங்க அண்ட் பறக்கிற பைசனையுமே நோட் பண்ணுறாங்க. அந்த ஆப்பாவோட டிசைன் உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க பார்க்க. இந்த இடத்துல அவன் கடைசி ஏர்பெண்டர் அண்ட் என்னதான் ஆச்சு மற்றவங்களுக்கு, நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த பாட்டி கிட்ட கேட்க, பாட்டி இப்போதைக்கு நம்ம பார்த்து வளர்ந்த அந்த அனிமேட்டட் இன்ட்ரோவை அப்படியே டைலாகாக சொல்லுவாங்க. ஆல்ரெடி ஒரு இன்ட்ரோ போட்டாச்சு, திரும்ப அதே மாதிரி ஒரு டைலாக் எதுக்கு இந்த பாட்டி வச்சு சொல்ல வச்சாங்கன்னு தெரியல. இந்த டைலாக்கே ஆக்சுவலாக அந்த ஓப்பனிங் ஷாட்டில் போட்டிருக்கலாம். ஒரே எபிசோடில் 2 விதமான இன்ட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான ஸ்டைலில் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய விஷயங்கள் அவங்க ரொம்ப ஸ்பூன் ஃபிட் பண்ணுற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு இந்த சீரியஸில். பட் ஆங்கால வந்து பார்த்தீங்கன்னா அதை அக்செப்டே பண்ண முடியல. எல்லா ஏர்பெண்டர்ஸும் செத்துட்டாங்களா, நான் மட்டும் தான் கடைசியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவரால் ஜீரணிக்கவே முடியல. அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெளில ஓடிடுறாரு. அந்த இடத்துல நம்ம கட்டார ஆங்கை கன்வின்ஸ் பண்ணி எனக்கு வாட்டர் பெட்டிங் தெரியும் பார்க்குறியா அப்படின்னு சொல்லி தான் வித்தைகளை காட்ட ஆரம்பிக்க அவரால் சுத்தமாக வாட்டர் பெட்டிங்கே பண்ண முடியல. ஆங் வந்து தனக்கு ஏர் பெண்டிங் எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அந்த ஒரு விஷயத்தை கட்டாராக்கு சொல்லி கொடுப்பாரு. ஐ மீன் லைக் ஏர் பெண்டிங்ல நீங்க எனர்ஜியை தான் பெண்ட் பண்றீங்க, உனக்குள்ள இருக்க அந்த எனர்ஜியை வச்சு தான் நீ மற்ற எலிமெண்ட்ஸை பெண்ட் பண்ற, அந்த விஷயத்தை நீயும் ட்ரை பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல கட்டாராவுமே பார்த்தீங்கன்னா அவருக்குள்ள இருக்க அந்த எனர்ஜியை ஃபீல் பண்ணி அதன் மூலியமா வாட்டர் பெண்டிங்கை கற்றுப்பான். வாட்டர் பெண்டிங் சொல்ல முடியாது, ஒரு பால் ஆஃப் வாட்டரை தன் கையில் ஹோல்ட் பண்ண இப்போதைக்கு கற்றுருக்கான். பட் அதை பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில் தான் ஆப்வியஸாக அந்த ஃபயர் நேஷன் சிப் தங்களுடைய இந்த வில்லேஜ் நோக்கி வர விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு கட்டாரா அண்ட் 2 பேருமே இந்த வில்லேஜ் நோக்கி போறாங்க. வில்லேஜை இப்போதைக்கு லைக் போருக்கு ரெடி ஆகிட்டு இருக்கேன். முக்கியமாக சாக்கா அவ தலைமையில் இருக்க எல்லா குட்டி பசங்களையுமே கையில் கல் கடப்பான்னு சொல்லி எல்லாத்தையுமே கொடுத்து வீரனாக்கி வச்சிருக்காரு. இந்த இடத்துல ஆப்போசிட்ல எல்லாருமே போருக்கு தயாராகிட்டு இருக்கேன். ஆப்வியஸா இவங்களோட சம பவர்ஃபுல்லா அந்த ஃபயர் நேஷன் ஒரு ஆர்மியோடய வந்திருக்காங்க. முக்கியமா ஜூக்கோ, நான் இளவரசன் ஃபயர் லார்ட் ஓசாயோட பையன், எனக்கு தேவையான ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்கு, அதை நீங்க கொடுத்தீங்கன்னா நான் மூடிட்டு கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்ல இந்த சாக்கா வந்து பாத்தீங்கன்னா ஆங்க லிட்டரலா இந்த ஜூக்கோ கிட்ட கொடுக்கலாங்கிற ஒரு பிளான்ல தான் கூட்டிட்டு வர போறாரு. பட் கட்டாரா அவன் தான் அவதார், மக்களுக்கு இப்போதைக்கு சண்டை செய்யற தெம்பு மட்டும் பத்தாது, நம்பிக்கையும் வேணும். அவதார் ரிட்டர்ன் ஆனது மக்களுக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்கும். ஸோ அந்த நம்பிக்கை அவன் கேட்டு பிடிக்காத அப்படின்னு சொல்லி நம்ம சாக்காவை கன்வின்ஸ் பண்ண சாக்கா தனியாலா போய் பிரின்ஸ் ஜூக்கோ கிட்டவே ஒண்டி கொண்டி நிற்க ட்ரை பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி நம்ம பிரின்ஸ் ஜூக்கோ அங்கிள் ஐரோ தலைமையில் இந்த மாதிரி தான் ப்ராக்டிஸ் எடுக்கிற போது ஒரு சீக்வன்ஸ் காமிக்கப்பட்டிருக்கும். அந்த ஷாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஜூக்கோ ஃபயர் பெட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கத்திக்கிட்டே லைக் ஒரு கோபத்தோட தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அவதார பிடிச்சிட்டு வான்னு சொல்லி என்னை வீட்டு விட்டு அமிச்சிட்டாங்க இல்லை அப்படிங்கிற ஒரு கோபம் இப்போதுமே ஜூக்கோ கிட்டே இருக்க தான் செய்யுது. அந்த கோபம் தான் இப்போதைக்கு நம்ம ஜூக்கோவோட அந்த நெருப்புக்கு தீனி போட்டுட்டு இருக்கேன். அந்த கோபம் இல்லாத அந்த சமயத்தில் நம்ம ஜூக்கோவால் ஃபயர் பெண்டிங்கே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனும் ஏற்பட தான் செய்யும். அது ஒரு தனி எபிசோட் சீசன் 3ல வரும், அப்போதைக்கு பிரேக் டவுன் பண்ணுவோம். பட் இப்போதைக்கு நம்ம ஜூக்கோ அந்த கோபத்தின் மூலியமாக தான்
ஃபயர் பெண்டிங்கே பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி அதே கோவத்தை நம்ம சாக்கா மேலே காமிச்சு சாக்காவை ஆல்மோஸ்ட் கொலை பண்ணக்கூடிய அந்த சுச்சுவேஷன் புஷ் பண்ணிட்டு அப்புறம் தான் நம்ம ஆங் வெளியில் வந்து இங்கே பாருப்பா நானே நான் வந்து சரண்டர் பண்ணிக்கிறேன், இந்த மக்களை மட்டும் நீ விட்டுரு அப்படின்னு சொல்லி நம்ம ஜூக்கோ கிட்ட ஆங் சரண்டர் ஆயிடுவாரு. போகிறதுக்கு முன்னாடி நம்ம சாக்காவை பார்த்து நான் பார்த்ததுலேயே பெஸ்ட் வாரியர் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு போவார். ஏன்னா யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல நம்ம கட்டாராவில் வாட்டர் பெண்டிங் பண்ண முடியும், அவ கூட முன்னுக்கு வந்து சண்டை போடல. நம்ம சாக்கா தான் டெக்னிக்கலாக அவன் மொத்த இடத்தையுமே காப்பாற்றுறதுக்காக ஒண்டியாலா அதுவும் ஃபயர்லார்டோட பையன் இளவரசன் கூடவே வந்து சண்டைக்கு போயிருக்காரு. இவ்வளோ தைரியம் யாருக்குங்க வரும்? கண்டிப்பாக சாக்கா ஒரு ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் வாரியர் தான். அண்ட் ஆப்வியஸாக இந்த இடத்துல நம்ம ஜூக்கோ வந்து பார்த்தீங்கன்னா ஆங்க அப்படியே தூக்கி கொண்டு போய் தன்னுடைய ஷிப்பில் அடைச்சி வச்சுட்டு நம்ம ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து ஜாலியாக கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல நம்ம ஐரோ ஆங்க பார்த்து மீட் பண்ணி பேசுகிற மாதிரியும் சீக்வன்ஸ் அமைச்சிருப்பாங்க. இது அனிமேட்டட் ஷோவில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா அங்கிள் ஐரோவை ஃபர்ஸ்ட் அவங்க உருவாக்கும் போது ஒரு ஃபயர்லார்ட் ஒரு ஜென்ரல் தான் ப்ரெசென்ட் பண்ண பார்த்தாங்களாம். இப்போ நீங்கள் பார்க்குற ஒரு ஃபன்னியான ஐரோ அவங்க உருவாக்குற ஐடியாவே கிடையாது. அதுக்கப்புறம் போக போக தான் அந்த கேரக்டரை மாற்றி எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால் அந்த கேரக்டரைசேஷனை எடுத்து லைவ் ஆக்ஷனில் இப்போதைக்கு அடாப்ட் பண்ணி நம்ம அங்கிள் ஐரோ ஒரு ஃபன்னான கேரக்டர் தான். அதுவும் முக்கியமாக அவதார் அண்ட் ஸ்பிரிட்ஸ் மேலே அதிகமான நம்பிக்கை வச்சிருக்கவர். அதனால தான் இந்த இடத்துல உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்குங்கிற மாதிரி நம்ம அங்கிள் ஐரோ அவதாரை பார்த்து சொல்லிட்டு உனக்கு நான் குடிக்க ஜாஸ்மின் டீலாம் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபன் பண்ணிட்டு கிளம்பியிருப்பாரு. ஸோ அங்கிள் ஐரோ கெட்டவர் கிடையாதுங்கிற மாதிரி நிறைய இடங்களை சூப்பராகவே ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஆங்க அழகாக அந்த சாவி ஆட்டையை போட்டு அங்கே எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்க அதே சமயத்தில் நம்ம சாக்கா என்ன பார்த்து ஒரு நல்ல வீரன் சொல்லிட்டானே, கண்டிப்பாக நான் காப்பாற்றி ஆகணும் அப்படிங்கிற தாட்டில் அந்த வில்லேஜுக்கே வேற ஒருத்தனை இன்சார்ஜாக வச்சு ஆங்க காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க. அந்த இடத்துல நம்ம கட்டாரோட பிளான் மூலியமா ஆப்பா மேலே ஏறி எல்லாருமே கிளம்புவாங்க. சாக்கா அந்த இடத்துல கொடுத்த ரியாக்ஷன் அந்த ஒரு சீக்வன்ஸில் மட்டும் தான் எனக்கு வந்து அனிமேட்டட் சாக்காவை பார்த்து ஒரு ஃபீலிங்கே வந்துச்சு. மற்றபடி வேற எங்கேயுமே அனிமேட்டட் சாக்கா கிடையாது. ஸோ சாக்கா கட்டாரா அந்த ஷிப்பை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஆங் வந்து பார்த்தீங்கன்னா ஜூக்கோட ஷிப்லேருந்து தப்பிக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய அந்த ஸ்டாஃப் எடுக்கிறதுக்காக அந்த ஜூக்கோட ரூமுக்கே போயிருப்பாரு. ஜூக்கோ ஆல்ரெடி ஏகப்பட்ட அவதாஸ் பற்றின அந்த ரிசர்ச் பண்ணி ஒரு புக் வச்சிருப்பார்ல, அந்த புக்கை பார்த்தோன்னே ஆத்தி நமக்கு தேவையானது எல்லாத்தையுமே இவன் எழுதி வச்சிருக்கானேடா, இந்த புக்கை அப்படியே ஆட்டையை போட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி அந்த புக்கை மட்டும் இல்லாமல் தன்னுடைய ஸ்டாஃபையுமே எடுத்துக்கிட்டு நம்ம ஆங் அங்கே கிளம்புவார். ஸோ அடுத்து எங்கே போகணும், அடுத்த அவதார் ஸ்டைன் எங்கே இருக்குங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த புக்கில் இருக்குது. இதன் மூலியமா அடுத்தடுத்த அந்த பெண்டிங்கை நல்லா ஈஸியாக கற்றுக்க முடியுங்கிற ஒரு தாட்டில் தான் ஆங் இந்த இடத்துல அந்த புக்கை ஆட்டையை போட்டு கிளம்பியிருப்பாரு. அதனால இன்ட்ரெஸ்டிங்கான டச் தான். பிகாஸ் அனிமேஷனில் 21 எபிசோட் கிட்ட இருக்கும். ஒவ்வொரு எபிசோட்லையும் அவங்க நிறைய விதவிதமான இடத்துக்கு போய் ரேண்டமாக தான் நிறைய மக்களை மீட் பண்ணுற மாதிரி அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து காமிக்கப்பட்டிருக்கும். அந்த மாதிரி லைவ் ஆக்ஷனில் பண்ண முடியாது, ரொம்ப குறுகிய டைம் தான் இருக்குது. அந்த காரணத்தினால இந்த புக்கில் இருக்கதே உங்களுடைய மிஷனாக ஏற்றுக்கிட்டேன். அத்தத்த பொசிஷன் அத்தத்த லொக்கேஷனுக்கு இந்த புக்கே அவங்கள கைட் பண்ணுற மாதிரி கதை எழுதப்பட்டிருக்கு. பரவாயில்ல, பட் அனிமேஷன் ஸ்டைலில் சில பல எக்ஸ்ப்ளோரேஷனுமே வச்சாங்கன்னா நல்லா தான் இருக்கும். என்ன பண்ணுறது, அங்கேருந்து நம்ம ஆங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தப்பிச்சு எஸ்கேப் ஆடுறாரு. ஆல்மோஸ்ட் தப்பிக்கிற நிலைமைக்கு வர நம்ம சூக்கோ ஆங்கை ஷூட் பண்ணிடுறாங்க. அந்த ஃபயர் வச்சு அட்டாக் பண்ணும்போது ஆங்க கீழே உள்ள கரெக்டாக நம்ம சாக்கா உள்ள போது ஆங்க காப்பாற்றிடுறாங்க. செகண்ட் அட்டாக் வரும்போது அந்த இடத்துல நம்ம கட்டாரா ஆங் வந்து சொல்லி கொடுத்தா பார்த்தீங்களா அந்த டெக்னிக், அதை வச்சு வாட்டரை உருவாக்கி அந்த ஜூக்கோட அந்த ஃபயரை கம்ப்ளீட்டாக நல்லிஃபை பண்ணி எல்லாருமே அங்கே தப்பிச்சு ஓடி போயிடுறாங்க. பட் இப்போதைக்கு நம்ம சூகாவுக்கு ஆப்வியஸாக ஆங் எப்படி இருப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வந்துருச்சு. அடுத்த அவதார் யாருங்கிற உண்மையும் ஆப்வியஸாக சூகாவுக்கு தெரியுது. மற்றவங்க எல்லாருமே அங்கேருந்து கிளம்பி கண்டிப்பாக நம்மளால திரும்ப நம்மளுடைய பழைய வில்லேஜுக்கு போக முடியாது. அப்படி போனோன்னா அந்த இடத்தையே கம்ப்ளீட்டாக அந்த 5 நேஷன்ஸ் அழிச்சு நொறுக்கிடுவாங்க. அதனால் வேற எங்கேயாவது போக ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஆங் கிட்ட கேட்க ஆங்குக்கு தெரிஞ்ச ஒரே இடம் சதன் ஆட் டெம்பிள். அங்கேருந்து கிளம்பி சதன் ஆட் டெம்பிளுக்கு போனாங்க. அந்த இடமே கம்ப்ளீட்டாக சுக்குநூறாக நூறி இருக்கு. நீங்கள் ஆங்கோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பாருங்களேன். மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் தான் இது 100 வருஷம் கடந்து வந்திருக்கேன். ஆங்கை பொறுத்த வரைக்கும் நேற்று நான் அந்த மாதிரியே தண்ணி கடியில் விழுந்தேன், இன்னைக்கு காலைல முழிச்சு பார்க்கும்போது ஏர் நேஷனே காணும். அதாவது ஆங்கை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒரு நாள் தான், அந்த ஒரு நாள் உள்ள பெரிய ஒரு அழிவு நடந்திருக்குங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக ஆங்கலை அக்செப்ட் பண்ண முடியாது தானே. உள்ளே போய் பார்க்க அந்த இடத்துல நம்ம மாங்கியாஸை செத்து இருக்கிறத நோட் பண்ண உடனே நம்ம ஆங் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சி அழ ஆரம்பிக்கிறாரு. சாக்கா அட்வைஸ் பண்ணலாம் சொல்லி வரதுக்குள்ளேயே ஆங் வந்து பார்த்தீங்கன்னா அவதார் ஸ்டேட்டுக்கு போய் அவர் எமோஷனை கட்டுப்படுத்த முடியாமல் சுற்றி இருக்க எல்லாத்தையுமே அடித்து நொறுக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரிஜினல் அனிமேட்டட் ஷோவில் ஆக்சுவலாக நம்ம கத்தாரா தான் இந்த பக்கம் ஆங்கை வந்து கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி சொல்லப்படும். பட் இந்த இடத்துல நம்ம கத்தாராக்கு பதிலாக ஆங் அவதார் ஸ்டேட்டில் இருக்கும்போது மாங்கியாட்ஸோட அந்த மெமரிஸ் இந்த பக்கம் ஆங்கை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி காமிக்கப்படுது. எப்போதும் உன் நண்பனாக இருப்பேன் அப்படின்னு சொன்ன அந்த மாங்கியாட்ஸோட வார்த்தைகள் தான் நம்ம ஆங்கை அவனுடைய பழைய நிலைமைக்கு ரிட்டர்ன் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஒரு விஷயம் கட்டாரா அண்ட் சாக்காவுக்கு புதுசாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஆங்கை கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாங்க. ஆங்குமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தானே வந்து தேர்த்திக்கிட்டேன். ஸோ இப்போதைக்கு நான் அந்த ஏர்பண்டஸ் எனக்கு சொன்ன அந்த படத்தை ஃபாலோ பண்ண போகிறேன். ஏர் நேஷனை காப்பாற்ற நான் இங்கே இல்லாமல் போயிட்டேன். பட் இப்போ நான் வந்து ரிட்டர்ன் ஆகியிருக்கேன். அந்த சமயத்தில் கண்டிப்பாக மற்ற நேஷனை ஃபயர் நேஷன் கிட்ட வந்து காப்பாற்றுவேன். எனக்கு சொன்ன மாதிரி மற்ற எல்லா பெண்டிங்குமே கற்றுக்கிட்டு ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் அவதாராக மாறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம சாக்கான்னு கேட்டாரா உன்னுடைய ஜேர்னியில் நானும் ஜாயின் பண்ணிக்குவா அப்படின்னு சொல்லி அந்த ஜேர்னியை பிகின் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் ஆப்போசிட்டில் நம்ம சூக்கோக்கு இப்போதைக்கு ஆங்கோட முகம் எப்படி இருக்குன்னு தெரிய வந்துருச்சு. மற்ற அவதாரத்தை தேவையில்லாமல் தேடிட்டு இருந்த அந்த மனுஷன் இப்போ அவதார் ஆங்க் மேலே ஃபோக்கஸ்
ஃபோக்கஸ் வச்சு அவனுக்கு குறி வச்சு தேட ஆரம்பிக்கிறான். அண்ட் அவனுக்கு கோவம் அதிகமாகும் போது அவனுடைய இந்த ஃபயர் ரேஜ் பவருமே அதிகமாகிற போது ஒரு சீக்வன்ஸில் காமிச்சு இந்த மொத்த எபிசோடுமே முடிச்சிருப்பாங்க. சம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட். ஃபஸ்ட்டு 2 எபிசோட் அனிமேஷன் ஷோவில் வந்து அந்த 2 எபிசோட ஒன்றா மர்ஜ் பண்ணி தான் இந்த எபிசோட ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ரைட்டிங் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருந்துச்சு, இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். நிறைய கேரக்டர்ஸோட அந்த ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளாண்டாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. மற்றபடி ஒரு நல்ல எபிசோட் தான். டைமுக்கு தான் மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில்ஸ் என்னால் முடிச்ச அளவுக்கு கவர் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். ஏதாவது டீட்டெயில்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டாலோ தப்பாக சொல்லியிருந்தாலோ அதை மறக்காம காம்பெனி எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான விட எல்லாமே பற்றி என்ன வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா